Now I call Rajkumaran. Good afternoon. So good afternoon, one and a half percent here. ஸோ என்னோடய ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாமுக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணல. ஸ்கூல் டைம்லேயே வந்து நான் வந்து நீட் ட்ரை பண்ணேன். நீட் வந்து ட்ரை பண்ண கோச்சிங் போகாமல் நான் வந்து நானே ட்ரை பண்ணேன். லைக் 12th முடிச்சுட்டு அப்படியே ட்ராப் எடுக்காமல் நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் அப்போ ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் இந்த ஈஸி சப்ஜெக்ட் நினச்சி நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நீட் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த பிளான் ஆக்சுவலாக ஊற்றிக்கிச்சு. ஆனால் நான் ட்ரை பண்ணதில் ஐ கெட் அப் டு 406 வந்துக்கு நான் நீட் எக்ஸாமில் நான் வந்து ஸ்கோர் பண்ணேன். ஆஃப்டர் தட் என்னால் முடியல, என்னால் எந்த இதையும் மேனேஜ் பண்ண முடியல, பிஎஸ்சி மேனேஜ் பண்ண முடியல, நீட்டையும் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஐ டிசைடட் டு டேக் ஜாம். ஸோ அந்த டைம் வந்து நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப நிறைய ரெக்ரெட் இருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் நீட் முடியலையே நம்மளாலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாம் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைமில் ஜாம் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைம் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக ரொம்ப லோவாக தான் இருந்தேன். ப்ரிப்பரேஷன் நான் வந்து அந்தளவுக்கு பண்ணலை. முடியுமா முடியாதா, ஏன்னா கண்டினியூஸாக இந்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணாமல் போனதால என் மேலே கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருந்தேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஐ கிளியர் தட் எக்ஸாம். ஸோ பிகாஸ் ஆஃப் சார்ஸ் கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஆல்வேஸ் நான் எப்போல்லாம் டவுனாக இருப்போனா அப்போ நான் ஆஃபீஸ் கேபின் போயிடுவேன். இல்லை சாரே நான் எப்போல்லாம் வந்து மூஞ்சை வந்து ரொம்ப டல்லாக வச்சுருந்தேன்னா சார் கூப்பிட்டு பேசுவார். வாட் ஹேப்பன், எப்படி ப்ரிப்பரேஷன் பேசுவார். ஸோ நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எனக்கும் சாருக்கும். ஸோ சார் ஆல்வேஸ் நல்லா கைட் பண்ணுவார். அந்த டைமில் நான் ரொம்ப லோவாக இருந்தேன், நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் கிளியர் பண்ண முடியல லாஸ்ட் டைம் வந்து. ஸோ அந்த டைம் இன்னும் நான் லோவாகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி 1 year ட்ராப்பு. அதுக்கப்புறம் நான் அந்த அட்டெம்ப்ட் என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணலாமா வேணாமா இல்லை வேறு எங்கன்னா பண்ணலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் என் மைண்டில் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஜாம் கிளியர் பண்ணிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து சாருக்கு வந்து சொன்னேன். சார் ஆல்சோ வெரி ஹாப்பி ஃபார் த டிசிஷன் அண்ட் தென் ஐ ப்ரிப்பேர்ட். ஸோ ஐ கிளியர். ஸோ பிகாஸ் ஆஃப் சார்ஸ் கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் சார்ஸ் பிளெஸிங்ஸ் ஆல்சோ. அண்ட் ஐ லைக் டு தேங்க் கவிதா மேம் ஃபார் நான் உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீட் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பயங்கரமாக செம்ம ஸ்பீடாக கால்குலேட் பண்ணுவீங்க. நான் நிறைய வாட்டி திட்டு வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லைக் டு தேங்க் சந்தன் சார் ஆல்சோ. அவர்கிட்ட நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். அவர் நிறைய வாட்டி மோட்டிவேட் பண்ணியிருக்காரு, கைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலி our KMS gems, our KMS ஸ்டூடெண்ட்ஸ், CSI சீனியர்ஸ் அண்ட் our ஜாம் கொலீக்ஸ் அண்டால் அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க என்னோடய ப்ரிப்பரேஷனில். நிறைய கைட் பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ ஐ கிளியர் because of all of your cooperation and guidance and motivation, SAS guidance and motivation and ma'am's guidance and motivation. Thank you.